உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின்வாங்காதீர்கள். நீங்கள் செய்யும் எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லாதீர்கள். நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினைத்து மகிழுங்கள். கவலை நாளைய துன்பத்தை போக்குவதில்லை, ஆனால் இன்றைய சந்தோஷத்தை கெடுத்துவிடும். நல்லதே நடக்கும் என நம்புங்க. மகிழ்வோம், மகிழ்விப்போம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை. சில மறதிகள் போதுமானது. நிம்மதியான உறக்கத்திற்கு. என்ன குழந்தை? எந்த ஸ்கூல்? எங்க வேலை? எவ்ளோ சம்பளம்? எப்போ கல்யாணம்? எத்தனை குழந்தைங்க? உடம்புக்கு என்ன ஆச்சு? என்னது செத்துட்டாரா? அவ்வளவுதாங்க மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யம். எனவே நம் வாழ்க்கையை நமக்காக வாழ்வோம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது. எப்பொழுது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. வாழ்க்கையின் உண்மை இதுதாங்க. ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிறப்போ அந்த ஆசையே இருக்காது. வாழ வேண்டிய வயதில் வசதி இருக்காது. வசதி வரும்போது வயது இருக்காது. ஒவ்வொரு காயமும் பழகிப் போகிறதே தவிர எந்த காயமும் ஆறுவதே இல்லை. எனவே உடல் காயத்திற்கு மருந்திடுங்கள். மனக்காயத்திற்கு கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் மறந்திடுங்கள். வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நகர விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதீர்கள். கேள்வி எழுப்பி பழகுங்கள். பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயலாதீர்கள். அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அதிலிருந்து கற்ற பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள். கடிகாரம் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும். தாமதமாகும் போது வேகமாக நகரும். சோகத்தில் இருக்கும்போது சற்றும் நகராது. மகிழ்ச்சியில் இருக்கும்போது நகர்வதே தெரியாது. நேரம் மனதை பொறுத்தது. அதை பயனுள்ளதாக மாற்று.